வங்கி உலகில் இருந்து ஒரு பெரிய செய்தி. வலுவான காலாண்டு முதல் முடிவுகளை அறிவித்த பிறகு கனரா வங்கி பங்குகள் உயர்ந்து வருகின்றன. இன்று பங்கு 4% உயர்ந்ததற்கு காரணம் என்ன என்பதை பார்ப்போம். முதலில் சொத்து தரம் மேம்பட்டுள்ளது. கனரா வங்கியின் மொத்த என்பிஏ கடந்த காலாண்டில் 2.94% ஆகஸ்ட் இருந்து 2.69% ஆக குறைந்துள்ளது. இதற்கிடையில் நிகர என்பிஏ 0.70% இலிருந்து 0.63% ஆக குறைந்துள்ளது. இது சிறந்த கடன் மேலாண்மைக்கான தெளிவான அறிகுறியாகும். இப்போது நிகர வட்டி வருமானம் ஆண்டுக்கு ஆண்டு 1.7% குறைந்து 9,009 ரூபாய் கோடியாக இருந்தாலும் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 21.7% அதிகரித்து 4,752 ரூபாய் கோடியாக உயர்ந்துள்ளது. இது பிற வருமானத்தில் ஏற்பட்ட கூர்மையான அதிகரிப்பால் அதிகரித்துள்ளது. பிற வருமானம் 7,060 ரூபாய் கோடியாக வந்தது. இது கடந்த ஆண்டு 5,318 ரூபாய் கோடியிலிருந்து அதிகரித்துள்ளது. வாரக்கடன்களுக்கான ஒதுக்கீடுகள் 1,845 ரூபாய் கோடியாக குறைந்துள்ளது. இது ஒரு நல்ல அறிகுறி. ஆனால் வரி மற்றும் தற்செயல் ஏற்பாடுகள் 2,351 ரூபாய் கோடியாக உயர்ந்தன. இருப்பினும் தள்ளுபடி செய்யப்பட்ட கணக்குகளிலிருந்து வசூல் 1,414 ரூபாய் கோடியாக இருந்தது. உலகளாவிய கடன்கள் ஆண்டுக்கு ஆண்டு 12.4% அதிகரித்து 10.96 லட்சம் ரூபாய் கோடியை எட்டியுள்ளன. வைப்புகள் ஆண்டுக்கு ஆண்டு 10% அதிகரித்து 14.67 லட்சம் ரூபாய் கோடியாக உயர்ந்துள்ளது. இது வாடிக்கையாளர் நம்பிக்கை மற்றும் வணிக உந்துதலுக்கான உறுதியான அறிகுறியாகும். கனரா வங்கி பங்குகள் இன்று 4% உயர்ந்து 112.5க்கு வர்த்தகமாகின. மேலும் 2025ஆம் ஆண்டில் இதுவரை அவை 11.6% அதிகரித்துள்ளன. சந்தை நகர்வுகள் பற்றிய கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு இங்கே காத்திருங்கள்.